145 சங்கீதம் 20 வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். 145 சங்கீதம் 20 வசனம். 145 சங்கீதம் 20 வசனம். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஸோ இங்கே 2 காரியங்களை நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், இன்னொன்று ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதவர்கள். துன்மார்க்கர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாதவர்களை தான் இங்கே துன்மார்க்கர்னு குறிக்குது. ஸோ இந்த 145 சங்கீதம் நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தோம். இது தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் அப்படின்னு. அப்போ தாவீது ஆண்டவர் மேலே ரொம்ப அன்பு, ரொம்ப நேசம். கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு அருமையான 23 சங்கீதத்தை எல்லாம் எழுதின தாவீது ஆண்டவர் மேலே அப்படி ஒரு அன்பு வச்சிருந்தனால ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்றாரு. ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கூட எல்லாருமே அதிகாலையில் ஆண்டவரை தேடி வரோம். இதை விட ஆண்டவர் மேலே அன்பு நம்ம யார் வைக்க முடியும்? அந்த மாதிரி நம்ம அன்பு கூறுகிறோங்க. நாங்கள் கடவுள்கிட்ட ரொம்ப அன்பு கூறுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒருத்தர் மேலே நம்ம விரோதமாக காழ்ப்புணர்ச்சிகளையும் விரோதங்களையும் வச்சு அவங்களுக்கு இல்லைன்னா அப்படி இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கண்ணால் பார்க்குற தேவைப்படுகிறவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் நம்மளால் முடியலன்னா பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சும் நம்ம உதவி செய்யாமல் கண்ட சகோதரர் இடத்துல அன்பு கூறாமல் நான் கடவுள்கிட்ட அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் அதுவும் பொய் ஆண்டவர் சொல்கிறார். ஸோ அப்போ தாவீது எப்படி மாதிரி அன்பு செலுத்தினான்னு சொல்லி பார்த்தோன்னா உண்மையிலேயே ஆண்டவர் மேலே அதிகமான அன்பு செலுத்தினான்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா தாவீது சொல்கிறான் பாருங்க, கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஸோ இப்போ ஒரு காரியம் நீ கடவுள்கிட்ட கேளுன்னா நம்ம என்னென்னலாமோ காரியங்கள் கேட்கலாம். ஆனால் தாவீது ராஜா ஆண்டவர் மேலே அவ்வளோ அன்பு இருந்தனால யார் மேலேயாச்சும் நம்ம ரொம்ப அன்பு வச்சுருந்தோன்னா அவங்க கூடயே நம்ம இருக்கணும், எப்போவுமே இருக்கணும்னு சொல்லி நம்ம நினைப்போம். அப்போ தாவீது ராஜா அவ்வளோ அன்பு வச்சிருந்தனால அவன் என்ன சொல்கிறான், நான் ஒன்று தான் ஆண்டவரே உங்ககிட்ட கேட்க போகிறேன். நம்மலாம் ஒன்று கேட்க போகிறேன்னா எனக்கு நல்ல திருமண வாழ்க்கை வேணும், இல்லைனா குழந்தை பாக்கியம் வேணும், எவ்வளோ காரியங்கள் நிச்சயமாக அதெல்லாம் கேட்கணும் தான் ஆண்டவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்கிறாரு. ஆனால் தாவீதுக்கு இருந்த அன்பு பாருங்கள், முதல் நம்ம என்ன தேடுறோம் இதெல்லாம் நம்மளுக்கு கூட கிடைக்கும் எப்படியும். ஆனால் முதலாவது என்னன்னா தாவீது சொல்கிறான், நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்றான். நம்ம நினைக்கலாம், சரி இப்போ அன்னாள்னு ஒரு விதவை இருந்தா நம்ம வேதத்துல பார்க்குறோம். ஏறக்குறைய 84 வயது இருந்த அந்த விதவை தேவாலயத்தை விட்டு இரவும் பகலும் நீங்காமல் இருந்தாள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சின்ன வயசுலேயே அவளுக்கு திருமணமாகி கன்னிப்பிராயத்திலேயே அவ கணவனை இழந்தவள். அப்போ எத்தனையோ வருஷமா தேவாலயத்துல தான் இருக்கிறா, தாவீது சொன்ன மாதிரி இந்த மாதிரி. ஆனா அவ கணவனை இழந்துட்டா வேற. ஆனா ஆண்டவர் மேல அப்படி ஒரு அன்பு, வேற எப்படி வேணா வாழ்க்கை போயிருக்கலாம். ஆனா ஆலயத்திலேயே அவ இருக்கிறா, தாவீதா சொல்றாரு. ஆனா இந்த அன்னாள் ஆலயத்திலேயே, இது நம்ம வாசிக்கிற அந்த சாமுவேலை பெற்றெடுத்த அன்னாள் கிடையாது, இது வேற ஒரு அன்னாள். அப்படி ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறவங்கலாம் அப்படி இருப்பாங்க. தாவீது அது ஒன்று எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயத்தில் இருக்கிற அடைக்கலான் குருவிகள், தகைவலான் குருவிகள் எல்லாம் பார்த்து பொறாமப்படுறாரு. நம்ம என்னென்ன காரியங்களுக்காக இல்லாமோ பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, தாவீது எதுக்கு பொறாமப்படுறான்னா, அவனை விட வேற யாராவது ஆலயத்தில் நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா என்னை விட அவங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிடுச்சேன்னு சொல்லி அப்படி ஒரு பொறாமப்படுறான். அது கர்த்தருக்கு ஏற்ற ஒரு காரியம். இந்த அடைக்கலான் குருவிகள், தகைவலான் குருவிகள் எல்லாம் ஆலயத்திலேயே இருக்குதே, நான் அப்படி இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். இன்னைக்கு பாருங்க, நம்மளும் அப்படி நினைச்சுதான் இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல நம்ம அவரை தேடி வந்திருக்கிறோம்னா அவர் கூட இருக்கணும் அப்படின்ற அந்த மிகுந்த அன்பு இருக்கிறனால தான் நம்ம அப்படி பண்றோம். அப்போ தாவீது அப்படி சொல்றான், 1000 நாட்களை பார்க்கிலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அதாவது தாவீது சொல்றான், எத்தனையோ விதவிதமாக ஃபங்க்ஷன் கொண்டாடலாம், செலிப்ரேட் பண்ணலாம், அரண்மனையில் அவனுக்கு எவ்வளோ நல்ல நல்ல நாட்கள் எல்லாம் வரும். அதை எல்லாத்த விட அந்த ஆலயத்தில் இருக்கிறேனே அதுதான் எனக்கு பிடிச்ச நேரம் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றான். ஆகாமிய கூடாரங்களில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் தங்கியிருப்பதையே நாடுவேன் அப்படின்றான்.
அதாவது எவ்வளவு பெரிய கூடாரங்கள்லாம் இல்ல, ஆலயத்துல இருந்தா எனக்கு போதும். இதுதான் வந்து அவன் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஒரு அன்பு. இன்னைக்கு நம்ம வந்து எவ்வளோ கோடி என்னென்ன நம்மளுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல, ஜெபத்துல எனக்கு இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுவார் அப்படின்றார். அதனாலதான் தாவீதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு. நிறைய அவனுக்கு வந்து பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு நீங்குவதில்லைன்னு இருந்துச்சு. ஆனா எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அன்பு. இன்னைக்கு நம்மளும் அப்படி ஆண்டவர் மீது அன்பு கூறும்போது நமக்கு பிரச்சனைகள் நிச்சயமா வரதான் செய்யும். ஆனா ஆண்டவர் நம்மை காப்பாற்றுவார் அந்த பிரச்சனைகளிலிருந்து. அப்போ கடவுள் மேல அன்பு செலுத்திட்டு சிலர் வந்து கடவுளே கடவுளேன்னு ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறதும் ஜெபத்துல இருக்கிறதும் இருப்பாங்க. ஆனா கண்ட சகோதரனிடத்துல அன்பு கூறலன்னா அதுக்கும் வந்து எந்த பலனும் கிடையாது. தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? சத்துருக்களை சிநேகியுங்கள், சத்துருக்களிடத்திலும் அன்பு கூறுங்கள் அப்படின்றாரு. அத வந்து தாவீது வந்து செய்யறான். அதனாலதான் ஆண்டவர் வந்து அவனை காப்பாற்றுகிறார். சவுல் வந்து அவனை விரட்டி விரட்டி அடிச்சு அவனை கொலை செய்யணும்னு வரான். ஒரு நேரத்துல சவுலுடைய உயிர் தாவீது கையில இருக்குது. அப்போ தாவீது கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, கர்த்தர் அவனை உன் கையில் ஒப்பு கொடுத்தார், தற்பாதுகாப்புக்காக ஒருத்தனை கொலை செய்யறதுல தப்பே கிடையாது, அவன் தான் உன்னை கொலை செய்ய வரான், இது உனக்கு நல்ல ஒரு தருணம், கடவுள் கொடுத்த ஒரு தருணம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ணிராத, எப்படியாவது அவனை கொலை பண்ணிருன்னு சொல்லும் போது தாவீது சொல்றான், தேவன் அபிஷேகம் பண்ணினவர் மேல் நான் என் கையை போட மாட்டேன். நிறைய விதத்துல பாத்தீங்கன்னா சத்துருக்களை சிநேகிக்கிறான். சரி, சவுலாது தேவன் அபிஷேகம் பண்ணினவர்னு. சவுலுடைய பேரன் ஒருத்தன் இருக்கிறான். சவுலுடைய மகன் யோனத்தானுக்கு ஒரு பையன் மேவி போசேத்துன்னு, 2 காலும் முடமா இருந்தான். அப்போ தாவீது வந்து சவுல் செத்து போயிட்டான், யோனத்தான் செத்து போயிட்டான், அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இப்போ தாவீதுக்கு அரண்மனை வந்துருச்சு. அப்போ அவன் சொல்றான், சவுலுடைய குடும்பத்துல யாராவது உயிரோட இருக்கிறாங்களா, நீங்க அவனை கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க, சவுலுடைய சொத்தையெல்லாம் நான் அவனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்றான். அப்போ எந்த அளவுக்கு பாருங்க, கடவுள் மீது எந்த அளவுக்கு அன்பு இருக்குதோ அதே மாதிரி சகோதரனிடத்துல அன்பு இருந்தா கூட பரவாயில்ல, தன்னை கொல்ல வந்த சவுலுக்கு கூட அவனுடைய குடும்பத்துக்கு நியாயம் செய்யணும்னு பாக்குறான். அவன் சவுல் வந்து அவன் தப்பிச்சு ஓடும்போது, இந்த மேவி போசேத்து குழந்தையா இருக்கும் போது அதை தப்பிச்சு ஓடும்போது அந்த குழந்தைய கீழே போட்டுடுச்சு அந்த தாதி. அவன் கால் 2 முடமாய் விட்டது. அப்போ அவங்க சொல்றாங்க, சவுலுடைய பேரன் ஒருத்தன் இருக்கிறான், கால்கள் 2 முடமாக இருக்கிறது அப்படின்னு, அவனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றான். அப்போ மேவி போசேத்தேன்னு கூப்பிடும் போது மேவி போசேத்து தாவீதை பார்த்து சொல்றான், செத்த நாயை போல இருக்கிற என்னை நீர் கூப்பிட்டீரே அப்படின்னு சொல்லி கேட்கிறான். வேற யாராவதுன்னா சவுல் குடும்பம்னா அவனை தீர்த்து கட்டுங்க, அவனை கொலை பண்ணுங்க, சவுலுடைய மொத்த ஆஸ்தியும் எனக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா தாவீது கண்ட சகோதரரிடத்தில் கூறுகிற அந்த அன்பு, அப்படி பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு அன்பு. சிலர் கடவுள் இடத்துல நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன்னு கண்ணால பாக்குறவங்க கிட்ட அன்பு கூற மாட்டாங்க. சிலர் நான் எங்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் அன்பா இருக்கிறேன், கடவுள் மேல அன்பு கூற மாட்டாங்க. இந்த ரெண்டும் நமக்கு தேவையாக இருக்கிறது. அந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையில அந்த ஐஸ்வர்யவான் ஒருவேளை கடவுள்கிட்ட ரொம்ப அன்பா இருந்திருக்கலாம், எந்த தப்பும் பண்ணாம இருக்கலாம். ஆனா வாசல்ல இருக்கிற அந்த தரித்திரன் லாசரு மேல கொஞ்சம் கூட அன்பு செலுத்தல, அவனை கொஞ்சம் கூட அவனை கவனிக்கவே இல்லை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 10 கற்பனைகளையும் சேர்த்து பிரதான கற்பனை அப்படின்னு சொல்றாரு. அதாவது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக. இதை நம்ம நிறைய பேர் செய்யறோம் தேவனுடைய ராஜ்ய திருச்சபையில. அப்படி இல்லைன்னா இந்த அதிகாலையில நம்ம எழும்பி வரவே முடியாது. இல்லைன்னா இங்க இருக்கிறவங்க கூட பாத்தீங்கன்னா மாலை வேளையில வேலையை முடிச்சுட்டு ஜெபத்துல வந்து டயர்டா வந்தாலும் வேலையில வந்து உட்காடுறோம் அப்படின்னா அது வந்து ஆண்டவர் மேல அன்பு செலுத்தலைன்னா நம்மளால வந்து அதை பண்ணவே முடியாது. அது ஒரு பக்கம். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இதிலே நியாயப்பிரமாணங்களும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. அந்த பிறன், எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கும் போதுதான் ஆண்டவர் வந்து அந்த சமாரியன் கதையை சொல்றார். இன்னொருத்தன் கஷ்டப்படும் போது நீ அதை பார்த்தீன்னா, உன்னால முடிஞ்சதுன்னா நீ நிச்சயம் செய்யணும், கவனிக்கணும், அன்பு கூறணும் அப்படின்றாரு. அப்போ இதுல வந்து
நியாயப்பிரமாணம் தீர்க்க தரிசனம் கூட அடங்கி இருக்கிறதாம். நம்ம அங்க இங்கன்னு ஓட வேண்டாம். யாராவது நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா? நம்மளுக்கு எப்போ இந்த பிரச்சனை தீரும், எப்போ நம்மளுக்கு விடிவு காலம் வரும் அப்படின்னு அங்க நம்ம பணத்தை எடுத்துட்டு போயிட்டு தீர்க்க தரிசனம் யார் சொல்லுவாங்க, நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இதை செஞ்சாலே போதும், நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் வரும். ஆண்டவரே நம்மளுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நாம் செலுத்துகிறோமா? அப்படி நம்ம செலுத்தும் பொழுது கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறார்னு சொல்லி பார்க்குறோம். இன்னைக்கு நமக்கு அந்த பாதுகாப்பு வேணும் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரிடத்துல அன்பு கூற வேண்டும். ஆனா பாருங்க, இது வந்து ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை. நம்ம என்னதான் அன்பு கூர்ந்தாலும் நமக்கு நிறைய பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நம்ம வாசிக்கிறோம், ஏசாமி சொல்றாரு, அவங்க எல்லாம் ஆண்டவர் மேல நல்லா அன்பு செலுத்திட்டு இருக்கிற ஜனங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும்னு சொல்றாரு. அதை கேட்கும் போது நம்மளுக்கே ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறாங்க தானே இந்த ஜனங்கள், ஆனா ஏன் இவங்க வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருக்கிறது மாதிரி தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுல என்ன சொல்றாங்கன்னா, லூக்கா 21:15 வாசிக்கிறோம், நிறைய பேர் உங்களுக்கு வந்து விரோதமாக பேசுவாங்க ஜெப ஆலயங்கள்ல அங்க எங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் இடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு விரோதமாக நிறைய பேர் வருவாங்களாம். ஆனாலும் உங்களை விரோதிக்கிறவர் ஒருவரும் உங்களை எதிர்பேசவும் உங்கள் எதிர் நிற்கவும் நான் அவர்களை அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் வந்து விரோதிகள் எல்லாம் வருவாங்க, ஆனா ஆண்டவர் வந்து அவர்களை காப்பாற்றுவார் அப்படின்றாரு. அதுக்கு அடுத்தது 16 இன்னொரு குரூப் ஆஃப் விரோதிகள். சரி, ஆலயத்துல தெரியாத இடத்துல விரோதிகள் வராங்க, அது ஒரு பக்கம். 16 ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறவங்களுக்கு கூட யாரெல்லாம் விரோதிகளா இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்ம நினைச்சோம்னா இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். 16 பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். நம்ம இதை நம்புவோமா? பெற்றோர் போய் யாராவது பிள்ளைங்களை வந்து ஏதாவது பண்ணுவாங்களா? விரோதிப்பாங்களா? சகோதரர், கூட பிறந்த சகோதரர் சகோதரிகள், பந்து ஜனங்கள், சிநேகிதர். நம்ம நினைக்கலாம், சரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு இருப்பாங்க, சில சமயம் சில ஃப்ரெண்ட்ஸ் உண்மையா இருக்க மாட்டாங்க. சிநேகிதர், பந்து ஜனங்கள்னா தூரத்து சொந்தக்காரங்க எல்லாருமே இருப்பாங்களான்னு தெரியாது. சகோதரர்னா இன்னும் கொஞ்சம் கட்டாயம் நம்மளுக்கு வந்து நிக்கணும், ரத்த பாசமாவது இருக்கணும். கூட பிறந்த சகோதரன் சகோதரினா அது கூட சில சமயம் இருக்காது. எல்லாத்த விட பெற்றோர் வந்து நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஒரு சிலர் இடத்துல பெற்றோர் கூட அப்படி இருக்கிறாங்களாம். அப்போ யாருதான் வந்து நம்மளுக்குன்னு பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். 17 நம்ம பார்க்கிறோம். அப்போ பெற்றோர் கூட விதி விலக்கு கிடையாதுன்னா அப்புறம் நம்ம யாரை தான் நம்புறது? அதுக்காக எல்லாருக்குமே பெற்றோர் அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஆனா என்ன வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்றார் ஆண்டவர். ஸோ இந்த மாதிரி பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அதுக்கு அடுத்தது தான் ஒரு ரொம்ப ஆறுதலான ஒரு வார்த்தை 18 ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் வீணாகாது அப்படின்றார். ஒண்ணு கூட உங்க தலைமை, அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை காப்பாத்துறாரு. பாருங்க, காப்பாற்றுகிறதின் உச்சகட்டம். உங்க தலைமயிரில் ஒன்ன கூட அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலையும். ஏன்னா நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், கண்ட சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவங்க நம்மளுக்கு விரோதமா வந்தா கூட அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நான் சின்ன வயசுலலாம் சில சமயம் நினைப்பேன், நிந்திக்கிறவர்கள் துன்பப்படுத்துகிறவர்களுக்கு ஜெபம் பண்ணுறதுனா, ஒருவேளை நம்மளை யாராவது ரொம்ப நிந்திக்கிறாங்க துன்பப்படுத்துகிறாங்கன்னா நம்ம ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் அவங்களுக்கு நல்ல தண்டனை வாங்கி கொடுத்துருவாரு, அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் புகுத்தி அவங்க வந்து திருந்துவாங்க அப்படின்னு. ஆனால் நம்மளுக்கு வந்து அனுபவம் வர வர நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தோம்னா, நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்னா, ஓ என்னை நிந்திக்கிறாங்க தான், என்னை துன்பப்படுத்துகிறாங்க தான், ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அவங்கள பாதுகாத்துரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற அதுதான் உண்மையான அன்பு. சும்மா நம்மளை வந்து உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்களே. என் கணவன் என் மனைவி நாங்கள் நல்லா சிநேகிச்சுக்கிறோம், எங்கள் பெற்றோர் பிள்ளைங்க நாங்கள் சிநேகிச்சுக்கிறோம், எங்கள் சகோதரர் சகோதரிகள் நாங்கள் சிநேகிச்சுக்கிறோம். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ணுறோம்? அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது
அந்த பிரச்சனையில நம்ம சந்தோஷப்படாம அந்த பிரச்சனையை விட்டு அவங்களுக்கு நல்லா வரணும் வெளியிலன்னு சொல்லி அவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இந்த அன்பு நம்ம கிட்ட இருந்தோம்னா ஆண்டவர் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதபடிக்கு நம்மை பாதுகாப்பார். சில சமயம் இந்த அன்பு நம்மளுக்குள்ள வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பாருங்க. அதை ஆண்டவர் தான் நம்மளுக்கு கொடுக்கணும். அந்த அன்பை என்னிலே ஊற்றும் ஆண்டவரே. அந்த அன்பு ஆவியின் கனியாகிய அன்பு. ஆவியின் கனி 9ல் முதல் கனியே அன்பு தான். அந்த அன்பு இருந்தா போதும், எல்லாமே நம்மளுக்கு நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போம். எல்லாத்த விட அன்பு தான் மேலானது அப்படின்னு சொல்றோம். அந்த அன்பு நம்மளுக்குள்ள வந்துருச்சுன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 91ஆம் சங்கீதத்துல அது எப்படின்னா, ஆண்டவர் மீது ரொம்ப அன்பு இருக்கிறனால தான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஒருத்தருடைய நிழல்ல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பக்கத்துல இருந்தாதான் அந்த நிழல்ல நம்ம இருக்க முடியும். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஆண்டவருடைய நிழல்ல இருக்கிற மாதிரி, ஏன்னா அவ்வளோ அருகா நெருங்கி ஆண்டவர் கூட நம்ம ஜீவிச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆபத்துகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது, ஆனா ஆண்டவர் நம்மை காப்பாற்றுகிறார். இது எப்படிப்பட்ட கோணத்துல வேணாலும் வரலாம். பிள்ளைங்க மூலம் வரலாம், நம்ம ஹெல்த் மூலம் வரலாம், திடீர்னு வேலை போய் ஏதாவது ஒரு ஆபத்து போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆபத்து காலத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அப்போ ஆபத்துல இருந்து ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதே 91ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சைனா என்ன? ரொம்ப அன்பு இருந்தாதான் நம்ம வாஞ்சிப்போம். வாஞ்சி நாடி தேடுகிறது. ஆண்டவர் மேல அவ்வளோ ஒரு வாஞ்சை. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருப்பதினால் நான் அவனை விடுவிப்பேன். அந்த மாதிரி நம்ம வாஞ்சையோடு எப்போ நம்ம ஜெபம் வரும், எப்போ நம்ம அவரை தேடி வருவோம், எப்போ நம்ம ஆண்டவர் கூட நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெப வேளை, அதான் நம்ம பாடுறோம்ல, என் ஜெப வேளை வாஞ்சிப்பேன் அப்போதென் துக்கம் மறப்பேன். அந்த ஜெப வேளை வந்துருச்சுன்ன உடனே நம்ம கவலை துக்கம் எல்லாம் பறந்து போயிடும். ஏன்னா ஆண்டவர் மீது அப்படி ஒரு அன்பு. அவர் கூட இருந்தா போதும். ஒவ்வொரு நாளும் பாருங்க, ஆண்டவர் கூட பகலின் குளிர்ச்சியான வேளையில ஆதாம் ஏவாளோட பேசணும்னு அவர் ஆசைப்படுறாரு. ஏன்னா அவ்வளோ அன்பு அவருக்கு. அவர் படைத்த மனிதர்கள் மேல அவருக்கு அவ்வளோ ஒரு அன்பு. டெய்லி அவர் பேசணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா நாம தான் என்ன பண்றோம், அவரு கூட நம்ம அந்த அளவுக்கு நம்மளுக்கு அன்பு இருக்குதா? உயிரை கொடுக்குற அளவுக்கு அவருக்கு அன்பு இருக்குது. ஆனா நம்ம தான் நிறைய நேரம் அவர் கூட உறவாடாம நம்ம போயிடுறோம். ஆதாம் கூட பாவம் செஞ்சுட்டு போய் ஒழித்து கொள்ளுகிறான். இல்லைன்னா எனக்கு வேலை நிறையா இருக்கு, எனக்கு டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அவரை விட்டு போயிடுறோம். ஆனா அந்த அன்பு, அந்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு செலுத்தும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிறார். துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா, அன்பு கூறுகிற ஒருத்தரை கூட ஆண்டவர் விட மாட்டார். நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நிச்சயமா பாதுகாப்பு இருக்குது. ஆனா அதே சமயத்துல ஆண்டவர் மீது அன்பு செலுத்தாதவர்கள் யார்? அன்பு செலுத்தாதவர்கள் வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்துகிறார், நீ ஆதியில் என் பேரில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு அப்படின்றார். நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். அந்த அன்பு இப்பவும் நான் அன்பு செலுத்துறேன் தாங்க. யாராவது போய் ஆண்டவர் மேல போய் அன்பு செலுத்தாம இருப்போமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனா அந்த முழு இருதயத்தோடு ஒரு காலத்துல நீ இருந்தியே, அந்த அன்பு இல்லை. ஏதோ அன்பு செலுத்துகிற அந்த மாதிரி அன்பு ஆண்டவருக்கு பிடிக்கல. கொடுத்தா நம்ம முழு இருதயத்தையும் கொடுக்கணும், இல்லைன்னா வேண்டான்றார். அந்த ஆதியில் இருந்த அன்பு அதை விட்டுட்டு ஏதோ ஒரு அன்பு இருக்குது, அந்த அன்பு ஆண்டவர் எதிர்பார்க்கல. அந்த முழுமையான அன்பு அது இல்லைன்னா பாருங்க, துன்மார்க்கர் யாவரையும் அவர் அழிப்பார். அழிக்கிறாரோ இல்லையோ, அவர் பாதுகாப்பு நம்ம கிட்ட இருந்து எடுக்கப்பட்டுடுச்சுனாலே அதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட நம்மளால நிலை நிற்க முடியாது. ஆகவே இந்த அதிகாலை வேளையில ஆண்டவருடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஒருவேளை அந்த அன்பு நம்மளுக்கு குறைவாக இருந்ததுன்னா, ஆதியில் இருந்த அன்பு நம்ம கிட்ட இல்லைன்னா, இன்னைக்கு ஆண்டவரே நான் அந்த முழு அன்பு, அந்த ஆவியின் கனியாகிய அன்பு எனக்கு வேண்டும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய முழு பாதுகாப்பை நாம் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நாம் அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி எரேமியா 31ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். அப்போ அந்த அன்பு நமக்குள்ள இருக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கட்டி எழுப்புவார்.
நம்மை மேன்மைப்படுத்துவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.